இரண்டாவது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது பிரதம பேராயர், நமது திருமண்டல பேராயர், குருமார்கள், சபை ஊழியர்கள், சபை பணியாளர்கள் அனைவரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வகிப்போர் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. மகிமை தங்கிய இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய முன்னோர்களுக்காகவும் இவ்வாலயத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள், திருமணம் செய்தவர்கள் மற்றும் அருள் பணியாற்றிய அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடும் கூட நாம் அவரது முடிவெற்ற மகிழ்ச்சியின் நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்க கூடாதவைகளையும் எங்கள் குருடாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளோ.